ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதை அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது, அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது
வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி, அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ராத்திரி ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அதை தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போது லக்னமும் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மாதமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடியவர் நீச்சத்தில் இருந்ததுனால அது உச்சம் பெற்றதற்கு சமம்.
அதனால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிதான வீடு, வாகனம், வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் பேசும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் போகிறார். இவ்வளோ நாளாக 8ஆம் இடத்துல மறைந்திருந்தார். இப்போ வந்து 9ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வருஷமே வந்து மார்கழி மாதம் 9ஆம் இடத்துல தான் சார் இருக்க போகிறார். அப்போ என்ன சார் பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த வாட்டி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவரும் வக்கரகதியில் இருக்கார். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. ராசிக்கு 9ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் வந்து பார்த்தோன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா வக்கரகதியான செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் பார்க்குறார். வக்கரம் பெற்ற செவ்வாய் அப்படின்றவர் வந்து உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதன் மூலியமாக அதாவது பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தாலேயானால் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு, வேலையில் ஏற்றங்கள் உண்டு, எடுத்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும். பேச்சில் இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமான ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய லாபத்தை கொடுக்கணுன்னா அதான் என்ன சொல்கிறது, 100 கோடி ரூபாய் லாபம்ன்றது திடீர்னு வராது. அதாவது பெரிய லாபம்னா உங்களுக்கு உண்டான லாபங்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கத்தே தீர்வார். ஏன்னா சனி பகவான் இந்த காலபுருஷ தத்துவத்தின் 10-11 அதிபதியே அவர் தான். அதனால் 10-11 அதிபதி வந்து அவரே இருக்கிறதுனால, அவரே ஆட்சி செய்கிறதுனாலையும் தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் எல்லாவற்றிலும் அவர் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருப்பார். அதனால் நேர்மையாக செய்யக்கூடிய எந்த தொழிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமும், அதன் மூலியமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுப்பார். நிச்சயமாக அபரிமிதமான ஏற்றமான வியாபாரங்கள் நடக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், மாற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். திடீர் பண வரவு வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 30/12/2024 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் சுக்கிரனுடைய இது நல்லபடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, லாபங்களை அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தலையானால் 1ஆம் தேதி அன்றைக்கி 1/1/2025 அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3-6 அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம்.
ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 27ஆம் தேதியிலிருந்து, அதாவது 27/12/2024 29/12/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு, அதாவது நீச்சத்தில் வக்கரம் அடைகிறதுனால ஆட்சி உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கார். அதனால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர இந்த இரத்த சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வியாபாரம் செய்கிறவர்கள், டாக்டர்ஸு, மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸு, மெடிசன்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தாலேனால் மண் ஜல்லி, இதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். தாய் தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக அமைப்போது. மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும். அதுவும் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுரா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி 2024 மேச ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா 5 கூடைய சூரியன் உங்கள் ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அவர் 5ஆம் அதிபதியாக போகிறாரு. அவர் 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. இந்த 9ஆம் இடம்ங்கிறது குருவோடைய வீடு. அது இல்லாமல் 9ஆம் இடம் தான் பேரு புகழ் எல்லாமே. ஸோ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 2ல் இருக்கார். பேரு புகழ் எல்லாமே வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் காசெல்லாம் வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன விஷயங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்கள் உறுதியாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான மாதம். ஏன்னா 2 கூடிய சுக்கிரன் 2-7 கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வர்றார். தொழில்ஸ்தானத்துக்கு இருக்கிறாரு. இந்த தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தையும், சுக்கிரன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல வருமானம், நீங்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க 6 கூடிய புதன் அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை இல்லை நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை தேவையில்லாத வதந்திகள் பரப்புறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா சனி 10ஆம் பார்வையை புதனை பார்த்துட்டு இருக்காரு. சனி புதன் அப்படின்னாலே ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏமாற்றம் அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதம் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு தெரியாதவங்க நம்மளை ஏமாற்ற போகிறது இல்லை. தெரிஞ்சவங்க நம்ம கூடயே இருந்து பழகினவங்க தான் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க. அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் முன்பை விட நல்ல ஆர்வம் காட்டி படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு படிப்பில் ஆர்வம் வரும். டைவர்ஷன் அப்படிங்கிறது வராது உங்களுக்கு. அதாவது இந்த மாதத்துலேருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். முன்பை விட அதாவது படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு, அதாவது ஆர்வம் ஞானம் எல்லாமே இந்த மாதம் அதிகமாகவே காணப்படும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஹோரையில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வமும் புத்தி கூர்மையும் ஏற்படும். ஆர்வம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக ஒரு அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வரும்.
படித்தாதான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய தாட் வந்து இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டேஜ் உயர்த்தி விடும். கல்வியில் வந்து நீங்கள் நல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், வண்டி வாகனங்களில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லேயோ அல்லது வந்து உத்தியோகத்துலேயோ ஏதாவது ஒரு டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஓட்டும்போது உங்களோடது ஃபுல் கான்ஃபிடென்ட் வண்டி மேலேயும் ரோட்டு மேலேயும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க, பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டு வரலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. அதனால என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்லேருந்து வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். சனி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது, லாபசனி தான். அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. லாபஸ்தானத்தில் இருக்கனால உத்தியோகம் மூலியமாவோ அல்லது தொழில் மூலியமாவோ நல்ல வருமானத்தை கொடுக்கும். 12ல் இருக்கக்கூடிய ராகுனால உங்களுக்கு மருத்துவ செலவு உண்டு. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா உடனே நீங்கள் பார்க்குறதா நல்லது. நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம்தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து புதுசாக காரியங்கள் தொடங்குறதுக்கு, புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஃபேமிலியோட சப்போர்ட் பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி சனி வந்து 11ஆம் இடத்துலேருந்து 5 பார்க்குறாரு. 5 கூடைய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களுக்கு கூட இது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இப்போ வந்து சுமூகமான உறவு ஏற்படும். அதே மாதிரி மூத்த சகோதரன் அல்லது சகோதரியோ அவங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான இதாக இருக்கும். அது மூலம் அவங்களுடைய ஆதரவுகளும் அவங்க மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கோ அல்லது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மங்களகரமான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நல்ல காரியம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். அரசியல் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சூப்பர். அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்கள்ல, அது பேச்சுக்கு இல்லை. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும். அதனால் ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வருமானத்தில் வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மீன ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெறுறாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுறதுனால பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வேறு லெவலில் போக போகுது. ஆனால் உங்களோட மைண்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்போது கரெக்டாக வீட்டில் சண்டை வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பணம், உறவு இதை ரெண்டையும் பிரித்து பார்த்து பழகிக்கணும். இனிமேல் அதாவது இந்த சனியோடைய தாக்கம் வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கதா போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும் போது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் சண்டை போடு, இந்த டைம் நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். வேறு வழி கிடையாது. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக போயிடுச்சு. ஆனால் தொழிலுக்கும் பிஸ்னஸுக்கும் இது ரொம்ப சூப்பருங்க. அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய மாதம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான இடம், திக்பலம் பெற்றிருக்கக்கூடியது. அதுவும் 6 கூடையவர் வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா 11ல் சுக்கிரன் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனுங்க. இது வந்து இந்த ஒரு மாதத்துக்கு
பணத்துக்கு வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் பணத்தை அள்ள முடியும். இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக பிளான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இது கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் நல்ல வருமானம் வரக்கூடியது, நல்ல லாபம் வரக்கூடியது. இந்த ஒரு மாதம் நல்ல கூடுதலாக முயற்சி போட்டிங்கன்னா அப்படின்னா நல்ல வருமானத்தை அள்ளிடலாம். லாபம்ங்கிறது வந்து கொஞ்ச நஞ்ச லாபம் இல்லை, பெரிய லாபத்தையே நீங்கள் பார்க்க முடியுங்க. 7க்குடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7க்குடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால இவ்வளோ நாளாக எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி மனைவி மூலிமா அல்லது லைஃப் பார்ட்னர் மூலிமாவோ அல்லது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமாவோ நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதம் தான். கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல், கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த மாதம் சால்வ் ஆகும். இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி போட்டிங்க அப்படின்னா உங்களோட கடனை வந்து வாழ்நாளில் இது அடைச்சிட முடியும். உங்களுக்கு வாழ்நாளில் கடனே வாங்க தேவை இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு வருது. கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து என்னென்னா கூடுதலான முயற்சி போடணுங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறிடும். 9 கூடிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. இவ்வளோ நாளாக பிரச்சனையில் இருந்த காதல் வந்து சுமூகமாக முடிவுக்கு வரும். மனசுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து உறுதியாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தானாக வந்துடும். வீட்டில் இவ்வளோ நாளாக பர்மிஷன் கிடைக்காம இருந்தால் கூட மேரேஜுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அது கிடச்சிரும். காதலில் சக்ஸஸ்ஸு. ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறது. ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ்னால் இந்த மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான சோர்ஸ் இந்த மாதத்தில் வந்துடும். அதுக்கு உண்டான ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடைபெற்றும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பர்மிஷன் கிடைக்கும். வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது. ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. 11ல் இருந்து சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 2 கூடையவர் குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ராகு வந்து லக்னத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதெல்லாம் சுமூகமாக போகக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, பார்ட்னர் நீங்கள் தொழில் மூலிமா பார்ட்னர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அனுசரணையாக பேசுங்க. ராகு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கொஞ்சம் வந்து இனம் புரியா கவலைகள் இருக்கும். இனம் புரியாத ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த பறி கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாமே இந்த மாதம் வந்து வாய்ப்பு கொடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் இன்கம்மை ஈட்டக்கூடியது, வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இது இருக்கனால அது எல்லாமே தவிர்த்துருங்க, தள்ளி வச்சுருங்க. அப்புறமேல் நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கலாம், அப்புறமேலு டிப்ரெஷன் ஆகிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். 4க்குடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, படிப்பில் வேறு லெவல், படிப்பில் வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக எப்படி இருந்தாலும் சரி, இனி இந்த மாதம் வந்து பெரிய லெவலில் படிக்கக்கூடியது, நல்ல எப்போவுமே படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, ஷார்ப் மைண்டாக இருக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, நல்ல மார்க் வாங்குறது, இது எல்லாமே இருக்கும். உயர்கல்வியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. 6க்குடையவர் வந்து 10ல் திக்பலம் பெறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி வேலை கிடைக்கிறது, வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது, வேறு வெளிநாட்டிலையோ அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். 7.5 சனி அப்படிங்கும்போது ஒரு 7.5 வருஷமும் கஷ்டத்தையே கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டார். ஆனால் பெரிய லெவலில் இந்த மாதம் மாற்றம் இருக்குது. நீங்கள் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடியது. வீட்டு நபர்களுடைய, அதாவது குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. வண்டி
வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். ஒரு சிலருக்கு வந்து தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்லாம் தானாக தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரிங்க. இந்த சூரியன் திக்பலம் பெறதுனால, சூரியன் வலுவான மாதமாக இருக்கனால இது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்குது. எல்லா விஷயங்களும் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதம் தான். 10 கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது தான் தொழில், இது வருமானம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில். தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போது வருமானத்துக்கு மேலே வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால அர்த்தாஷ்டமத சனியோடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதாவது மைண்டு டிப்ரெஷனோ அல்லது மனச்சோர்வோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் இருந்து நீங்கள் தான் வந்து பாசிட்டிவாக உங்களை நீங்கள் தான் கொண்டு வரணும். இந்த மாதம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் மனச்சோர்வு முக்கியமாக பணம் முக்கியமாக அப்படிங்கிறத டிசைட் நீங்கள் தான் பண்ணிக்கணும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. இது ஒரு சூப்பரான மாதங்க. அது இல்லாமல் குருவோடைய பார்வை வந்து சுக்கிரனுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை இருக்குங்க. இந்த சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரனும் செவ்வாயும் கோச்சாரத்தில் இருக்கும்போது வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, அந்த விஷயம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக எஃபர்ட்லாம் போட்டிங்களோ அது தானாக தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்போவுமே இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிற இது வந்து இந்த மாதத்தில் இருக்குது. அதை நீங்கள் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாபில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் செவ்வாயாக இருக்கார். அவர் வந்து 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால, அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது நீச்சபங்க ராஜ யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் அது தானாக தேடி வரும். உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதாவது வந்து ஆர்டர் வைஸும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வச்சுட்டா கூட, நீங்கள் 3rd பிளேஸில் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தால் கூட, ஒருத்தர் வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிறது, இன்னொருத்தர் வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் அவன் மேலே இருக்கிறது, அப்படியாகி 2 பேருமே மைனஸ் ஆகி உங்களுக்கு தானாக 3ஆவது பிளேஸில் இருந்தாலும் கிடைக்கும். அதுதான் இந்த நீச்சபங்க ராஜயோகம். உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைனா கூட, அந்த குவாலிஃபையே இல்லைனா கூட உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் கூடுதலாக எஃபர்ட் போட்டிங்கனாலே அது தானாக கிடைக்குங்க. சனி வந்து எப்போவுமே கெட்டதே செஞ்சுட்டு இருக்க மாட்டார். உழைக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வார். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நல்லா உழைக்கக்கூடிய நபருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து நீங்கள் முருகன் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடில் வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்கள். அவருக்கு 2 நெய் தீபம் போட்டு இந்த மாதம் வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ காலையில் நீங்கள் எந்திரிச்சு, அதாவது 4:30 மணி பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணி பாருங்க. அதிர்ஷ்டம் எல்லாமே தானாக வீடு தேடி வந்து உட்காந்துரும். அந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பணம் காசு வரதில், நல்ல நிரந்தரமான வருமானம் வரதில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர். படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடியது, நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நீங்களே உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடுச்சு. அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் நினச்ச மார்க்கு, நினச்ச ஸ்கோரு இது எல்லாமே எடுக்கிறது. அதே மாதிரி டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர் கிட்டலாம் வந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. பிளேஸ்மெண்ட் ஈஸியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன்
சுக்கிரன் 7 கூடையவர் 3ல் இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல தகவல் தொடர்பு இது எல்லாமே வரும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு 11 கூடையவர் உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது 11ஆம் இடம் தான். அந்த அதிபதி யாருன்னா புதன். அவர் வந்து உங்களுடைய ராசியில் இந்த மாதம் இருக்கார். ஃபஸ்ட்டு அதாவது இந்த 1 நாள் 2 நாள் மார்கழி பிறந்து 1 நாள் 2 நாள் மட்டும் சில மனச்சோர்வுகள் மன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் இந்த மாதம் நான் சொல்கிறேன் எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போகுது. உழைக்காத வருமானம் தானாக தேடி வரும். 8 11ம் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போது ஒரு ஜாக்பாட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பரான மாதம். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. எதை தொட்டாலுமே சக்ஸஸ் ஆகக்கூடியது. நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. முக்கியமாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவுகள் தானாக இவ்வளோ நாளாக நீங்கள் இழந்திருப்பீங்க, அது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி குரு, அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் புதன். ஸோ நீங்கள் சமயோஜிதமாக சிந்தித்து செயல்பட்டாலே ஒரு பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். மனதுக்கு நெருக்கமானவங்களும் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற அமைப்புகள், ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு தானாக தேடி வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக பேசுவீங்க. அது சில டைம் உங்களுக்கு பாதகமாக மாறும். அதனால் பேசக்கூடியதில் வந்து நீங்கள் உண்மையை பேசுகிறீங்களோ பொய்யை பேசுகிறீங்களோ, ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. இப்போ அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தானாக தேடி வருது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபோர்ட் போடாமையே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது, கட்சியோட சப்போர்ட்டில் வந்து பெரிய லெவலில் வர்றது, இதெல்லாமே தானாக தேடி வரும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. டெண்டர் அமைப்பு அல்லது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு வந்து ரொம்ப அருமையான மாதம் தான் இது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. திக்பலம் அப்படிங்கிறது உச்சபலத்தை விட அதிகமான பலன்கள். ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் 11 கூடிய சூரியன் வந்து லாபஸ்தான அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த தடையுமே கொடுக்க மாட்டார். தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். 2 7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமானார். ஆனால் நீச்சமானாலும் நல்லது தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதை பார்க்குறாரு. சுப கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு செவ்வாய். அப்போது வருமானம் வந்து ஒரு வழியில் தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகையில் இருந்து உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தூங்கவே கூடாது. அந்தளவுக்கு வந்து வரக்கூடிய பணத்தை எல்லாமே சேர்த்து வைங்க. அதுதான் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வராது, பல வகையில் வரப்போகுது. நீங்கள் பிஸ்னஸுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். சிறு தூர பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6 கூடையவர் 8ல் இருக்கார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட விஷயங்கள்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 கூடையவர் எப்போல்லாம் 8க்கு போகிறாரோ அப்போது 6ஆம் அதிபதி குருவாக இருந்து அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்,
அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது, ஒரு ஸ்டாஃபை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்கள், டிப்ரெஷன் இது எல்லாமே தானாக வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும். உயர் பொறுப்புகளில் உயர் அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்கள வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து 12 புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் வரும். அதே மாதிரி செலவுகளும் இருக்குது. அதை நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில், ஏன்னா 12 2ல் வரும்போது ஒரு விரயம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விரயமாக நீங்கள் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். 2 7 10ல் நீச்சமாக இருக்கனால உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு இடையே இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இணக்கமான சூழ்நிலைங்கிறது உருவாகாது. குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் பிஸ்னஸுக்கு உத்தியோகத்துக்கும் போகும்போது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா 2 7 செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்குது. தேவையில்லாமல் பேசுகிறதும், தேவையில்லாத செயல்களை செய்கிறதும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள், பிரிவினைக்கு உள்ளாக்கிறோம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். மருதமலை போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலை, பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சாதனை படைக்கிறதுக்கு உண்டானது, ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது படிப்பு முடிச்சுட்டு, அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ்லேயே வந்து கேம்பஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூரம் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை தானாக தேடி வர்றது, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்களை எழுதியிருக்கவங்களுக்கு வந்து நல்ல மார்க், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரம். ஆடை ஆபரண சேர்க்கை, நினச்சது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமெல்லாம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடிய அமைப்புகள், இந்த எல்லாமே இந்த மாதம் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு அவர் புதனை பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இதெல்லாமே சால்வ் ஆகிறது. பிரிந்தவர்கள் சேர்க்கை, இது எல்லாமே உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை இனிஷியேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு சுமூகமான முறையில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கனால பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இல்லைன்னா நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெரிய லெவல் நீங்கள் தெரிகிறது, சாதிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூலேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியங்களும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் பாக்கியம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த பாக்கியம் வந்து உங்களை தானாக தேடி வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும்
மாதம், அதாவது மார்கழி மாதத்துக்கே தனுர் மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூரியன் வந்து தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம். அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான். 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். 11ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 2ஆம் இடங்கிறது நல்ல காசு பணம் வருமானத்தை கொடுக்கக்கூடியது, தனஸ்தானம். 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ வந்து எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதாவது சனியுடைய இது வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அது வந்து என்னென்னா வெற்றியை வந்து நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. தொழில் மூலிமா நல்ல வருமானம், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாக்பாட், அதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஜாக்பாட் காத்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எத்தனை விஷயம் செஞ்சாலுமே அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். அத்தனையுமே பணமாக மாறக்கூடிய காலகட்டம் தான் இது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் ரீதியாக வந்தோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 12 கூடிய செவ்வாய் 12 கூடிய செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த வருமானம் வரக்கூடியதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதம். மற்ற விஷயங்களுக்கு வந்து எந்தவித நினைப்பும் இல்லாமல் எந்த விஷயமும் கொடுக்காம எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, வருமானம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறீங்க, பெரிய லெவலில் பணக்காரராங்க இருந்தாங்களா எல்லாருமே உங்களை தானாக தேடிட்டு வந்துடுவாங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. பணம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய மாதம். கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டாலே பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும். 5 கூடையரும் 12 கூடைய செவ்வாயும் வந்து அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால பெரிய பிரச்சனையோ அது அவமானத்தையோ மன சங்கடத்தையோ சந்திக்கிறது, தேவையில்லாத ஒர்த்தே இல்லாதவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிடையே வந்து சின்ன சிறு பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகும். அதே மாதிரி ஞாபகத்திறன் வந்து ரொம்ப கம்மியாகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் நல்ல ஆர்வத்தை தூண்டும். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு உதவியாக இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் இந்த மாதம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களால மன சங்கடங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அனுசரித்து போனால் தான் இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும்னு மனசில் பதிய வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால மாங்கல்ய ஸ்தானத்தில் கணவன் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடுமான அளவுக்கு கணவருக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காம, டிப்ரெஷனும் கொடுக்காம நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கூடுதலாக செலுத்துறது நல்லது. தாயாருடைய உடல்நிலையிலையும் பாதிப்புகள் ஏற்படுறது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாதம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். தொழில் ரீதியாக இன்னொரு புதிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி தெய்வ அனுகூலமான மாதம் தான். 9ஆம் இடம்னாலே ஆசீர்வாதம் தான். பல குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்கள், பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடியது, பாராட்டுகள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் வரக்கூடியது, புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும். உங்களையே உயர் அதிகாரிகளாக ப்ரொமோட் செய்யக்கூடிய
கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. தாய் வழியோடைய சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நீச்சமானாலுமே அவர் 5 குடையவராக இருக்கனால உழைக்காத வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிட. இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா 5 குடையவரும் 10 குடையவரும் உங்களுக்கு சுக்கிரனாக இருக்கார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதே மாதிரி அஷ்டமாதிபதி 12ல் வந்து மறைஞ்சிட்டாரு. இந்த மாதம் எப்படி இருக்குது பாருங்கள். கெட்டவங்க செய்கிறவங்களாம் ஒரு இடத்துல போய் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. நல்லது செய்யறதுல தானாக தேடி வருது. அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மகர ராசிக்கு கடவுளுடைய அருளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாளோ 2 நாளோ நான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால் எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் வந்து மார்கழி மாதத்தில் பண்ணுங்கள். ஏன்னா தேவர்களுக்கும் இதுதான் வந்து காலை விடியற் காலையாக இருக்குது. அவங்க தெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கனால நீங்களும் இந்த டைமில் பண்ணீங்க அப்படின்னா கூடுதலாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். தொழிலில் நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், புதிய வருமானங்கள், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றியாகி இவ்வளோ நாளாக தடைகள் இருந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தடைகள் எல்லாமே பிளாக் பண்ணி வருமானம் தானாக தேடி வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருந்தால் கூட அது ஒரு நிரந்தர வருமானமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 4 கோடிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். பார்ட்னர்ஷிப் மூலிமா இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வந்து சுமூகமான முறையில் உங்களுக்கு அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களையவே ஏமாற்றி ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு உண்டானது, இல்லைன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, உங்கள் கையெழுத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது, உங்களுடைய ஃபோன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாத்தையும் ஈஸியாக நம்பக்கூடிய நபர்களாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் கோச்சாரத்தில் சனி புதனை பார்க்குது. உங்களுக்கு 9 குடையவரும் புதனாக இருக்கனால உங்களோட பேரை வந்து கெடுக்கணுங்கிறதுக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர்னு உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஏமாத்துறதுக்குனே ஒரு கூட்டம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமாந்துடாதீங்க. நீங்கள் மகர ராசியில் முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்க பெரிய லெவலில் நீங்கள் உதவி செய் 6 கூடிய புதன் வந்து 11ல் இருக்கார். ஆனால் சனியோடைய பார்வையில் இருக்கார். ஆனால் 6 கூடிய வரை 9ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அதாவது உங்களுக்கு வந்து வேலையில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதுமானது. ஆனால் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து ப்ரொமோஷன் ஆகி ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து அதுக்கு உண்டான காலகட்டம் தான். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்ங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாக இருக்குது. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியதெல்லாம் 11ஆம் ஸ்தானம் தான், 11ஆம் இடம் தான். ஸோ புதனே வந்து 11ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்து பெரிய லாபம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே தானாக தேடி வரும். தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதம் தான். ஆனால் சனியோடைய பார்வை இருக்குது, உங்களுடைய ராசி அதிபதியோடைய பார்வை இருக்குது. இந்த கோச்சாரத்தில் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி புதன், அதாவது 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதனை பார்க்கறதுனால உங்களை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க உங்களை ஏமாத்திடுவாங்க. அதுக்கு நீங்கள் இரையாகாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப அலர்ட்டாகவும் அவேர்னஸாகவும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பெரிய லெவலில் அதாவது நிறைய நன்மைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான் இது ஒரு ரொம்ப ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் உறுதியாக உண்டு. படிக்கக்கூடியவங்க படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சிகளை எடுத்து நீங்களாக தானாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆர்வம் நிறையா வரும். ஞாபகத்திறன் நல்லா வரும். நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய அமைப்பு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல மார்க்கு, நல்ல ஸ்கோர் எடுத்து படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வேலை
கிடைக்கிறதுக்கு உண்டானது. இவ்வளோ நாளாக ஒரு நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. வேலைக்காக வெளியூரோ அல்லது வெளிமாநிலமோ வெளிநாடோ இந்த மாதம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஆஞ்சநேய வழிபாடும் காளி வழிபாடும் பண்ணுங்கள். சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேய வழிபாடும் காளி வழிபாடும் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன விஷயம் எடுத்தாலும் அது சக்ஸஸுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வாகன பிராப்தம் இருக்குது. புதுசாக நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொசீஜர் பண்ணுங்கள். நீ தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வாகனங்கள் வாங்கக்கூடியது இருக்குது. பொதுவாகவே மகர ராசிக்கு 4 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய அதிர்ஷ்டமான கிரகம் சுக்கிரன் வந்து அதை பார்க்குறாரு. நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது. அதாவது 4 கூடியவரும் 11 கூடியவருமா இருக்கனால வீடு வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, ஒரு தொழிலுக்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான இவ்வளோ நாளாக தேடிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே தேடி வந்துடும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான மாதம். உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். எதிரிகள் எல்லாமே தானாக அடங்கி போகக்கூடியது. உங்களுடைய கை வந்து மேலோங்கி இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து புதிய வாய்ப்பு, மேலதிகாரியோடைய பாராட்டுகள், அரசாங்க விருதுகள் இது எல்லாமே தானாக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதை தொட்டாலுமே பொண்ணாகிறது, எதை தொட்டாலுமே சக்ஸஸ் ஆகிறது. அதே மாதிரி ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசி அமைப்பிலே உட்காந்துருக்காரு. 5 கூடையவரும் 10 கூடையவரும். சுக்கிரன் வந்து கலைத்துறைக்கு அவர் வந்து உட்காந்துருக்கும்போது 11ஆம் இடத்துலையும் புதன் இருக்குது. நடிப்பு, கலை, அதாவது பாடுறது, இசை, இந்த மாதிரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த கலைத்துறைக்குமே வந்து இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல இன்கம் வரக்கூடியது, தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், 7.5 சனியும் முடியக்கூடிய காலகட்டம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.